குறையாத அக்ஷய பாத்திரம் மாதிரி நம்ம வீட்டில் அழுக்கு துணி அல்ல குறையவே குறையாதுங்க. அதுவும் ஃப்ரைடே வேறையா எல்லா ட்ரெஸ்ஸையும் மாங்குன்னு கையிலேயே வாஷ் பண்ணி போட்டதில் பயங்கர பெண்டு கழட்டு தான் மிச்சம். வீடு துடைக்கும் போது இந்த டிப்ஸ் ஒரு வாட்டி ஃபாலோ பண்ணி பாருங்களேன். நார்மல் லைசால் யூஸ் பண்ணுவீங்க, அது கூடவே கொஞ்சமாக ஷாம்பு, எந்த ஷாம்பு வேணாலும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா மாஃப் போட்டு பாருங்களேன். நல்ல வீடு பலன்னு இருக்கும். எப்பவும் இல்லாத மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா தொடச்சி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஃபேன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக காஞ்சு வரும். வீடெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அப்படியே வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கோவிலுக்குள்ளே போனால் ஒரு மைண்ட் வந்து அவ்வளோ ஒரு காமாக பாசிட்டிவாக இருக்கும் பார்த்தீங்களா. அது காரணம் அந்த கோவிலோட அமைப்பு. அங்கே அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க. வெளியே சாமி கும்பிட முடியலன்னா வாரம் ஒரு முறை இந்த மாதிரி தீபாராதனை காமிச்சு நல்ல சாம்பிராணி போட்டு நம்ம சாமி கும்பிடும் போது வீட்டில் உள்ள அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் வெளியே போய் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வந்து இருக்குது. நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா வாரம் ஒரு முறையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் இருக்கும். இந்த பக்திமயமான ஃப்ரைடே லாக் பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.